மூட நம்பிக்கைகளிலேயே மிக மோசமான மூட நம்பிக்கை எது தெரியுமா? அதை ஏன்பா கேட்குற, என்கிட்டயே கிலோ கணக்கில் மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அதை பத்தி காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. படிக்காத பாமரனின் மூட நம்பிக்கையை விட நன்றாக படித்த மனிதனின் மூட நம்பிக்கை ஏன் மிகவும் அபாயகரமானது? மொத்தத்துல மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களோட மூட நம்பிக்கைகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்த்தே ஆகணும். வேற வழி இல்லை. இரண்டு விஷயங்களை பற்றி இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மூட நம்பிக்கை என்று ஒரு விஷயத்தை எந்தவித ஆய்வும் நடத்தாமல் எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் ஏற்றுக்கொண்டால் அது மூடநம்பிக்கையை விட மோசமான மூடநம்பிக்கை. இட் ஷோஸ் a highly superstitious mind. ஒரு மனிதர் பேய்கள் இருக்கிறது, கெட்ட ஆவிகள் இருக்கிறது என்று நம்பினால் அவரை மூட நம்பிக்கை உள்ளவர் என்று சொல்கிறோம். நாம் பேய் பிசாசுகளை நம்பாத காரணத்தினால் நம்மை நாமே புத்திசாலிகள், நாலேஜ் உள்ள மனிதர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். கேள்வி என்னவென்றால், எது மூட நம்பிக்கை? ஒருவர் பேய்கள் பிசாசுகள் இருப்பதாக எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் நம்புகிறார் என்றால் அது மூட நம்பிக்கை. இன்னொருவர் பேய் பிசாசுகள் இல்லை என்று எந்த ஒரு விசாரணையும் ஆராய்ச்சியும் செய்யாமல் நம்பினால் அதுவும் மூடநம்பிக்கைதான். மூடநம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தை பற்றி அது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ளாமலேயே நம்புவது. ஒருவருடைய நம்பிக்கை உங்கள் நம்பிக்கையிலிருந்து வேறுபட்டால் உடனே அந்த நபரை மூடநம்பிக்கை உள்ளவர் என்று முத்திரை குத்தக்கூடாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவரும் சரி, நாத்திகரும் சரி, இரண்டு பேருமே எதையும் எளிதில் நம்பி ஏமாறக்கூடியவராகவே இருப்பார்கள். We must understand the definition of superstition. எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டு நம்புவது மூடநம்பிக்கை. ரஷ்யர்கள் மூட நம்பிக்கை உள்ள நாத்திகர்கள், இந்தியர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மூட நம்பிக்கை உள்ளவர்கள். இரண்டு பேருமே குருட்டு நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள். ரஷ்யர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதை அப்படியா என்று சோதித்து அறியாமல் ஆமாம் கடவுள் இல்லை என்று நம்ப தொடங்கிவிட்டார்கள். இந்தியர்களும் அப்படியா கடவுள் இருக்கிறாரா என்று உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். கடவுள் மறுப்பாளர்களுக்கென்று பிரத்யோக மூடநம்பிக்கைகள் உண்டு. இன்னும் வினோதம் என்னவென்றால் விஞ்ஞான ரீதியான மூடநம்பிக்கைகளும் இருக்கின்றன. இட் சவுண்ட்ஸ் கான்ட்ரடிக்டரி. விஞ்ஞானிகளும் மூடநம்பிக்கை உள்ளவர்கள்தான். இந்த காலகட்டத்தில் மத ரீதியான மூடநம்பிக்கைகள் குறைந்து விஞ்ஞான ரீதியான மூடநம்பிக்கைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஆன்மீகவாதியிடம் கடவுளை பற்றி எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டால் ஏதாவது ஒரு மத புத்தகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார். அவரிடம் 9 டிஜிட்ஸ் அரித்மெட்டிக்கில் இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டால் ஏதோ ஒரு கணித மேதை எழுதிய புத்தகத்தை பற்றி சொல்வார். இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இது மூடநம்பிக்கை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. மூட நம்பிக்கை என்றால் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு அல்லது நாலேஜ் இல்லாமல் அதன் மீது நம்பிக்கை வைப்பது. நாம் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அதேபோல் பல விஷயங்களை அது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இதுவும் மூட நம்பிக்கைதான். ஒரு கிராமத்தில் உள்ள மனிதர் ஒருவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அங்குள்ள படித்த மனிதர்கள் இதை மூட நம்பிக்கை என்று சொல்வார்கள். எனவே படிப்பறிவு இல்லாத மனிதர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாம் ஏற்கனவே இவர்களை மூட நம்பிக்கை உடையவர்கள் என்று முத்திரை குத்திவிட்டோம். காரணம், படிப்பறிவு இல்லாத காரணத்தால் இந்த எளிய மனிதர்களால் அவர்களுடைய நம்பிக்கைக்கான வாதங்களை நம் முன்னால் எடுத்து வைக்க முடியாது. எனவே கிராமத்தில் உள்ள படித்த மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த மனிதருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை ஃபேக் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களில்
பேய் மற்றும் ஆவிகள் குறித்து ஆராய்ச்சி செய்ய தனியாக துறைகளே இருக்கிறது என்பது இந்த படித்த மனிதர்களுக்கு தெரியாது. இந்த துறைகள் பேய்கள் ஆவிகள் பற்றிய புகைப்படங்களை கூட வெளியிட்டு இருக்கின்றன. நல்ல பிரபலமான விஞ்ஞானிகள் பேய் ஆவி பற்றி ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில முடிவுகளும் கிடைத்திருக்கின்றன. ரியான் அல்லது ஆலிவர் லாட்ஜ் இவர்களை படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆலிவர் லாட்ஜ் நோபல் பரிசு பெற்ற பிரபல விஞ்ஞானி. இவருடைய வாழ்க்கை முழுவதும் பேய் மற்றும் ஆவி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளிலும் புலனாய்வுகளிலும் ஈடுபட்டிருந்தார். இறப்பதற்கு முன்னால் அவர் வெளியிட்ட டாக்குமெண்டில் All the truths of science I have discovered are not half as true as ghosts and spirits என்று சொல்லியிருந்தார். ஆனால் நமக்கு இவைகளை பற்றிய நாலேஜ் இல்லை. காரணம், படித்த மூடநம்பிக்கை உள்ளவர்கள் உலகத்தில் கண்டறியப்பட்டவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதில்லை. ஒருவர் இன்னொரு மனிதனை படிக்க முடியும் என்று சொன்னால் நாம் அதை மூடநம்பிக்கை என்று சொல்கிறோம். ரஷ்யாவில் ஃபியோடேவ் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி இருந்தார். இவர் மாஸ்கோவில் இருந்து கொண்டு அவருடைய சிந்தனைகளை எந்தவித உபகரணங்களின் உதவியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கும் டிஃபிலிஸில் உள்ள நபரின் மனதிற்குள் தொடர்பு ஏற்படுத்துவார். இது விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு உண்மை என்று கண்டறியப்பட்டது. ரஷ்ய விஞ்ஞானிகள் டெலிபதி பற்றி தீவிர ஆராய்ச்சியில் இருந்தது மட்டுமல்லாமல் நம்ப முடியாத முடிவுகளையும் சாதித்திருக்கிறார்கள். ஃபியோடேவ் இந்த ஆராய்ச்சியை தன்னுடைய நண்பரின் உதவியோடு செய்து பார்த்தார். 10,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள டிஃபிலிஸில் அவருடைய நண்பர் ஒரு பூங்காவில் கையில் ஒரு வயர்லெஸ் கருவியோடு புதர்களுக்குள் தன்னை மறைத்து கொண்டார். ஃபியோடேவும் அவருடைய நண்பரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து நண்பர் ஃபியோடேவிடம் ஒரு நபர் வந்து பூங்காவில் உள்ள 10வது எண் உள்ள இருக்கையில் உட்கார்ந்தார் என்பதை தெரிவித்தார். ஃபியோடேவிடம் அந்த நபரை 3 நிமிடங்களுக்குள் தூங்கச் செல்லுமாறு செய்தி அனுப்பச் சொன்னார். அந்த மனிதர் நன்றாக விழித்துக் கொண்டிருந்த நபர் புகைப்பிடித்துக் கொண்டு பாடல் முணுமுணுத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். ஃபியோடேவ் அந்த நபருக்கு நான் சொல்வதை செய் என்று செய்தி அனுப்ப ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு யூ ஆர் ரிலாக்ஸிங் தூங்கச் செல் என்று தீவிரமாக ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருந்தார். 10வது இருக்கையை தீவிரமாக கான்சென்ட்ரேட் செய்து கொண்டு தூங்கச் செல் என்ற சிந்தனையை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார். சரியாக 3 நிமிடங்களில் அந்த நபர் இருக்கையிலேயே தூங்க ஆரம்பித்து விட்டார். கையில் இருந்த சிகரெட் கீழே விழுந்து விட்டது. இந்த சம்பவம் எத்தேச்சையாக நடந்ததாக கூட இருக்கலாம். அந்த 10வது எண் இருக்கையில் இருந்த மனிதர் களைப்பில் இருந்திருக்கலாம். அதனால் தூங்கி விழுந்திருக்கலாம். ஃபியோடேவின் நண்பர் அந்த மனிதர் உண்மையிலேயே தூங்கிவிட்டார் என்பதை அவருக்கு தெரிவித்தார். இது ஒருவேளை ஒரு கோயின்சிடென்ஸ் ஆக இருக்கலாம் என்பதால் ஃபியோடேவின் நண்பர் அவரிடம் தூங்கிக் கொண்டிருந்த நபரை சரியாக 7 நிமிடம் கழித்து எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். ஃபியோடேவ் அந்த மனிதரை எழுந்திருக்குமாறு சொல்லிக் கொண்டே இருந்தார். சரியாக 7 நிமிடம் கழித்து அந்த நபர் தன் கண்களை திறந்து எழுந்து நின்றார். 10வது எண் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் முன்பின் அறிமுகமே இல்லாதவர். அவருக்கு இங்கு என்ன நடக்கிறது என்பதும் தெரியாது. எனவே ஃபியோடேவின் நண்பர் அந்த நபரை அணுகி அவரிடம் ஏதாவது அன்யூஷுவலாக உணர்ந்தாரா என்று கேட்டார். அதற்கு அவர் ஆமாம், நிச்சயமாக உணர்ந்தேன். எனக்கு குழப்பமாக இருந்தது. நான் இங்கு நண்பர் ஒருவருக்காக காத்திருந்தேன். திடீரென்று எனது உடல் தூங்கப் போகிறது என்பதை உணர்ந்தேன். எனது கட்டுப்பாட்டை இழந்து நான் தூங்கிவிட்டேன். பிறகு யாரோ என்னை 7 நிமிடங்களுக்குள் எழுந்திரு என்று வற்புறுத்துவது போல் உணர்ந்தேன். என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். என்ன நடந்தது என்பதை பற்றி அவருக்கு ஒரு துளி கூட புரியவில்லை. Communication of thought without any medium has become a scientific truth. ஆனால் படித்த நபர் கூட இந்த சம்பவத்தை சொன்னால் மூடநம்பிக்கை என்று தான் சொல்வார். பல வகையான மூடநம்பிக்கைகள் நிறைந்து கிடக்கின்றன. And remember, படித்த மனிதர்களுடைய மூடநம்பிக்கை படிக்காத மனிதர்களுடைய மூடநம்பிக்கையை விட அபாயகரமானது.
காரணம், படித்த மனிதன் அவனுடைய மூடநம்பிக்கை என்று ஒத்துக்கொள்வதில்லை. அவனை பொறுத்தவரையில் அவன் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான். நண்பர்களே, மூட நம்பிக்கை பற்றிய இந்த வீடியோ இன்னும் முடிவடையல. இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீன்வைல் உங்களுக்கு தெரிந்த வினோதமான மூட நம்பிக்கைகளை நீங்க காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, take care. Bye.